அயன்மேனை மிஸ் பண்ணது போதும், இனிமேல் ஆர்டிஜேவோட வில்லனிசம் பார்க்க ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் டாக்டர் டூம் ரோலுக்கு ஆர்டிஜேவை கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம மார்வல். டாக்டர் டூமால் அயன்மேன் இடத்த ஃபில் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் யார் இந்த டாக்டர் டூம் டீட்டெயிலில் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லட்வேரியா அப்படின்னு சொல்லப்படுற நாட்டில் வேர்னர் வான் டூம்க்கும் சிந்தியா வான் டூம்க்கும் பிறந்தவர் தான் இந்த விக்டர் வான் டூம். இவரோட அப்பா ஒரு சயின்டிஸ்டாகவும் சிந்தியா வான் டூம் மேஜிக்கில் ஈடுபாடு இருக்க ஒருத்தராகவும் தான் இருந்திருக்காங்க. ஆனால் அப்போதைக்கு அந்த நாட்டில் இருந்த எல்லாருமே அடிமைமதி அரசருக்கு கீழே தான் இருந்தாங்க. ஸோ இந்த நிலைமையை மேஜிக்கை வச்சு சரி பண்ணலாம் அப்படின்னு சிந்தியா வான் டூம் மெஃபிஸ்டோவோட ஒரு ஒப்பந்தம் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக அவங்களுக்கு பவர்ஸும் கிடைக்குது. பட் இது எல்லாத்தையுமே மெஃபிஸ்டோ ஒரு சூழ்ச்சியோடு தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது அப்போது சிந்தியாவுக்கு தெரியலை. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிந்தியா இறக்குற நிலைமைக்கு தள்ளப்படுறா. இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வேர்னர்கிட்ட விக்டரை நல்லா படிக்க வைங்க, அவனை பெரிய ஆளாக்குங்க, ஃபஸ்ட்டு இந்த ஊர்லேருந்து அவனை வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறாங்க. மெஃபிஸ்டோ கூட ஒப்பந்தம் பண்ணனால சிந்தியாவோட ஆன்மா நரகத்தில் மாட்டிக்குது. அப்புறமா வேர்னர் விக்டரை காப்பாற்றணும்னு அவனை வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் போகிற வழியில் 2 பேரும் ஒரு பனி புயலில் மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல விக்டரை காப்பாற்றணுன்றதுக்காக வேர்னரும் உயிரை விட்டுடுறாரு. என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் விக்டர் திரும்பவும் லட்வேரியாவுக்கே திரும்பி போகிறான். ஊருக்கு போகும்போது பார்டரில் வச்சு ஒரு சோல்ஜர் அவனை சுட வர்றான். ஸோ அப்போது விக்டர் தன்னோட ஃபஸ்ட்டு கொலையை பண்ணுறான், அதுவும் அவனோட 16வது வயசில். அப்புறமா சிந்தியாவோட மேஜிக் புக்ஸ் நோட்ஸ் எல்லாத்தையுமே படித்து மேஜிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை சோல்ஜர்ஸ் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக அவனை மதிய ஒரு ரோபோட்டை செஞ்சு வச்சுட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிருக்கான். ஸோ விக்டரோட ஐக்யூ லெவலுமே ரொம்பவே அதிகமாக தான் இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தன் நம்ம பின்னாடி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கன் ஜெனரல்ஸ் விக்டரை அங்கே கூட்டிகிட்டு போய் அவங்களோட சொந்த செலவில் படிக்க வைக்கிறாங்க. விக்டருக்கு ஒரு தனி லேபும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த டைமில் விக்டரோட ரூம்மேட்டாக இருந்த ரீட் ரிச்சர்ட் அவனுக்கு ஈக்குவலான ஐக்கியோடு இருந்திருக்கான். ஸோ இதனாலேயே நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படிங்கிற ஒரு போட்டியில் இவங்க 2 பேருக்கு இடையில சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கு. உன்னை விட நான் பெட்டர் அப்படின்னு காட்டுறதுக்காகவே விக்டர் சயின்ஸையும் அவனுக்கு தெரிஞ்ச மேஜிக்ஸையும் யூஸ் பண்ணி ஒரு டைமென்ஷனில் இருந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு மெஷினை கண்டுபிடிக்கிறான். ஆனால் அதில் இருந்த ஒரு மிஸ்டேக்கை ரீட் ரிச்சர்ட்ஸ் கண்டுபிடிக்க அதை விக்டரால் ஏற்றுக்கவே முடியலை. இதை நானே ட்ரை பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மிஷினை யூஸ் பண்ணி நரகத்துக்கு போகிறான். அங்கே தன்னோட அம்மா மெஃபிஸ்டோவால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கிட்ட போகும்போது ரீட் ரிச்சர்ட் சொன்ன அந்த மிஸ்டேக்னால அந்த மிஷின் வெடித்து விக்டரோட பாதி முகம் எரிஞ்சு போயிடுது. இப்படி ஒரு ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணவன் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு யூஎஸ் மிலிட்ரியும் விக்டரை தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாத குழப்பத்தில் இருக்கும்போது தான் விக்டர் ஒக்டோ அப்படின்னு ஒருத்தனை பார்க்குறான். ஒரு முறை விக்டர் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வளரியாவை மீட் பண்ண போகும்போது அந்த இடத்துல ஒரு கன் ஷூட்டில் மாட்டிக்குவான். அப்போது ஒக்டோ அவனோட மேஜிக்கை வச்சு விக்டரை காப்பாற்றிருப்பான். ஸோ மேஜிக்கை யூஸ் பண்ணுறான், இவன் யாராக இருப்பான் அப்படின்னு அப்போவே அவனுக்கு டவுட் வந்திருக்கும். ஸோ இப்போ ஒக்டோவை பார்த்து நீ யார் அப்படின்னு கேட்பான். நான் திபெத்லேருந்து வரேன், அங்கே நிறைய மாங்க்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க அவங்களோட லீடருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த லீடர் அவனோட முகத்தை மறைச்சிருப்பான், எனக்கு என்னமோ அது நீயாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுது, ஸோ நீ இங்கேருந்து போயிட்டு அவங்கள பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒக்டோவும் செத்துடுறான். இதுக்கப்புறமா விக்டரும் திபெத்துக்கு போயிட்டு அங்கே இருந்த மாங்க்ஸ் எல்லாம் மீட் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து சில விஷயங்களை, அதாவது மார்ஷல் ஆர்ட்ஸ் மாதிரியான விஷயங்களை கற்றுக்கிறான். அப்புறம் அவங்களுக்கு தெரியாத சில விஷயங்களையும் சொல்லி கொடுத்து மாங்க்ஸ்க்கெல்லாம் லீடராகவும் ஆகுறான். இந்த டைமில் தான் விக்டரோட ரூம்மேட்டாக இருந்த அந்த ரீட் ரிச்சர்ட்ஸ் மிகப்பெரிய சயின்டிஸ்டாக ஆகிட்டான் அப்படிங்கிற விஷயம் விக்டருக்கு தெரிய வருது. நான் அவனுக்கு மேலே தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த மாங்க்ஸோட ஹெல்ப்பால் டைட்டானியமால் செய்யப்பட்ட ஒரு ஆர்மரையும் மாஸ்கையும் செஞ்சு மாட்டிக்கிறாரு. இந்த இடத்துல இருந்து தான் விக்டர் டாக்டர் டூமாக மாறுறாரு. ஃபர்ஸ்ட்டாக லட்வேரியாவுக்கு போயிட்டு அவரோட பவர்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அப்போ அவங்க கிங்காக இருந்தவரை போட்டு தள்ளிட்டு டாக்டர் டூம் லட்வேரியாவோட கிங்காக ஆகுறாரு. அப்போத்தில் இருந்து அந்த நாட்டு மக்கள் எல்லாருக்குமே நிறைய நல்லது பண்ணுறாரு, அதோட தப்பு பண்ணால் பனிஷும் பண்ணுறாரு. அவர் கிங் ஆகின அந்த நாளை எல்லாரும் கொண்டாடணுங்கிறதுக்காக அதை டூம்ஸ்டேன்னு அறிவிக்கிறாரு. டூமை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கடவுள் மாதிரி இருந்து எல்லாருக்குமே நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் தான். ஆனால் நல்லதுன்னு ஒன்று நடந்தால் அதை நான் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இவர் ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கு தான் வில்லனாக இருப்பார். ஆனால் இப்போ இவரை தூக்கி அவெஞ்சர்ஸில் ஆட் பண்ணிட்டாங்க. இவரோட பவர்ஸை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அளவுக்கு இவருக்கு மேஜிக்கும் தெரியும், கூடவே டானி ஸ்டார்க் அளவுக்கு செம்ம புத்திசாலியும் கூட. ஸோ இந்த டாக்டர் டூம் பற்றின கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணிடுங்க. நாம் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.